நடந்தான். ஆண்மகனாய் நீ தம்பி, மூச்சுக்கு மூச்சிடைவெளி படைத்தும் பின் பேச்சுக்கு துடக்கம் செய்கின்றார். கிண்டலுக்கு பிற்பனை கிளட்டி தமிழாட்சி வேடிக்கை நேரம் துபளவாட்டி உந்தன் வாடிக்கை கேள்வியை விட்டுவிடு. மடிந்தான் மகன் களத்தில் என்றால் மனம் ஒட்டிந்து நின்றால் தாக்கிடவே ஒரு முறை காயமாகிலே காய்களை வெட்டுவதுண்டு. கழமுவதுதான் காயம் மார்பிலா முதுகிலா கிளறுவாய் என்றான். முதுகில் என்றான். கிளவி துடித்தனல் வெடித்தனல் வாள் எடுத்தனல் உடவு ஒழுக்க திக்கை நோக்கி முடுக்கினார் வேகம். கோழைக்கு பாய் கொடுத்தேன் குப்புற விழுந்து கிடக்கும் உழைக்கு பெற் போவீரனா உங்கள் நாள் பாய்ந்தபத்தை ஈட்டிக்கு பரிசல் மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தார். என் சாதாரண கண்ணாரன் அவருக்கு பிறந்தானா? அடடா மானமேகே குட்டி சுவர்க்கும் கீழாக விழுந்துபட்டான். இம்மைய வரம்பிலே இசை துடிக்கும் வீணம் நரம்பிலே இசை துடிக்கும். அதுவும் மானம் 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 என்றே ஒழிக்கும். மதுவும் சுறாவும் உண்டு வாழும் மானமற்ற வம்சமடா நீ. ஏடா மரத்தமிழ் கொடியிலேயே மாசுதோவி விட்டார். மார்பு கொடுத்தேன் மகனாய் வளர்த்தேன் தின்று ஒருத்தத்து பெருமாய்த்த தோள்கள் எங்கே என்ன வெடுக்கவில்லையா? அந்த வேலுக்கு வழி சொல்ல மகையற்ற கோலையே என் வீரப்பாலுக்கு வழி சொல்வாய் என்று கதறினாய் என்பதை ஏழை கிழவி சென்றன்பு சென்றமுனையில் சிதறி கிடந்து செந்தமிழ் காளைகள் புரட்டி பார்த்தால் அந்த நந்த விளையாட்டை காக்க ஓடிட்டு ரத்தவில்லும் பிற குழியிலே ஒரு மூச்சு வாங்கி நின்றாய். மனப்பந்தனிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை. மகன் பிறந்த போதும் மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு. ஆனால் அவன் இறந்து கிடந்தாய். கீர்த்திக்கு மார்பகாட்டி இதை கண்டாய் இதயம் குளிர்ந்தாய். இனி எதை கண்டாலும் எனக்கு கவலை இல்லை. என் மகன் வீரனாய் இருந்தான் என்றார். அறுத்தறிய இருந்தேனே அவன் குடித்த மார்பை கருத்தறிய போய் சொன்ன கையை உடைக்க வாழைங்கே அவன் நாக்கேங்க என்று நாக்கை அறுப்பதற்கு கேட்டாள். தமிழ் தாய் புண்ணானோடு தாய். நன்றி, வணக்கம்.